வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் மச்சான் சேனல். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு முக்கியமாக பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் லேக் ஆகிறது, அதாவது உங்கள் மொபைல் ஸ்லோவாக ஒர்க் ஆகிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலை ஒரே ஒரு செட்டிங்ஸ் மூலிமா எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மூலிமா எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்குமே அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு புல்டு நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 3 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இப்படி வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலுக்கு முக்கியமாக டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த எனேபிள் பண்ணால் தான் உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா லேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் உடனே போய் எனேபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலைன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை 3 டைம் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா மேலே டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசேபிளில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணி இந்த மாதிரி ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதை ஓகே பண்ணிக்கிங்க. ஓகே பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதே செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ அனிமினேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமினேஷன் ஸ்கேல், அனிமினேட்டட் டூரேஷன் ஸ்கேல், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அனிமினேஷன் ஸ்கேலுங்கிறது 1x உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே டிரான்சிஷன் அனிமினேஷன் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுலையும் 1xல் இருக்கும். இதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே இதையும் 1xல் இருக்கிறத ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது இது ஒரே செட்டிங்ஸ் தான், ஒரே செட்டிங்ஸில் இந்த 3 ஆப்ஷனை ஃபஸ்ட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போயே நான் பாருங்கள் யூஸ் பண்ணுறத, பேக் வரது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக, ஒரு செகண்ட் கூட ஆகலை. ஸோ ஒரு செகண்ட் கூட ஆகாமல் இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்கள் மொபைல் எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் ஆகியிருந்தாலும், லேக் ஆகிட்டு இருந்தாலும், இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் மொபைலில் எனேபிள் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிங்க. ஸோ இது கிளிக் பண்ண ஒரு செகண்ட் கூட ஆகலை, இவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. ஓகே நண்பா, உங்கள் மொபைல் எவ்வளோ லேக் ஆகிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ் இருந்தால் போதும், உங்கள் மொபைல் லேக் ஆகிறது நின்றும். ஸோ உங்கள் மொபைலும் ஸ்பீடாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே ஃபஸ்ட்டாக போய் இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி ஸ்பீடாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ இன்னும் ஒரு அசத்தலான வீடியோவோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம்.